அறிவிப்புகளை செய்வது சில கட்சிகளுக்கு வாடிக்கை. அது இது ஒரு அதே போல சீமான் நேற்று சொல்லியிருக்காரு, கனிமொழி அவர்களுக்கு மாநில இதுல சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெண்ணு, அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ஒரு டேலண்டான பெண்ணு, அவங்களுக்கு கொடுத்தா உதயநிதிக்கு பாதிப்பு ஏற்படும். நேற்று சீமான் தேர்தல் பரப்புரைக்கு பிறகு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு சார் வேலூர்ல. சீமான் நாம் தமிழர் சீமான் நியூஸ் மொபைல் தெரியாது. இப்போ அவங்களோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர் நலன் கருதி பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருமே சில சலுகைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது போல நம்மளோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தேர்தல் அறிக்கையில் மருத்துவ காப்பீடு, அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் அதிமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அது போல திமுகவோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர் நலன் கருதி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை, எப்போதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியாத போனதான் தெரியும். அதிமுக நிறைய தேர்தல் அறிக்கை அள்ளி விட்டுருக்காங்க. அதிமுக நிறைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனா அதுக்குரிய நிதி கிடைக்குமா? ஏற்கனவே திமுக நிறைய கடன் வாங்கிடுச்சு, 9 லட்சம் கோடின்றாங்க. ஆனா இவங்க தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றணும்னா பல லட்சம் கோடி செலவாகும். அதை பத்தி உங்களோட கருத்து சார்? அவங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, விட்டா பார்க்க விட்டுறாங்க. அப்ப இது வெறும் தேர்தல் வெற்றி வாக்குறுதி. வெற்றி தான்.